வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக கொடுங்க. மம்தா பிஜேபி ஜெயிக்க போவது யார்? பல கருத்து கணிப்புகள்லாம் பார்த்துருப்பீங்க. பிஜேபி மம்தா அப்படிங்கிற போது பிஜேபி ஜெயிக்குதும்பாங்க. ஆனால் கருத்து கணிப்பு ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நுட்பமாக தெரியுது. பிஜேபி அப்படி ஒன்றும் பெருசாலும் ஜெயிக்கல, மம்தாவும் பின்னாடியே வராங்க. சரி, இந்த கருத்து கணிப்புடைய உண்மைத்தன்மை அப்படிங்கிறது பார்க்கும்போது ஏற்கனவே இதே கருத்து கணிப்பு நிறுவனங்கள், நான் சொல்கிறது மாதிரி மேட்ரிக்ஸ், பீப்புள் பல்ஸ், போல் டைரி, சாணக்கியா, அதுக்கப்புறம் போல் ஆஃப் எக்ஸிட் போல், அதுக்கப்புறம் ஜம்மத் போல்ஸ், இவங்க எல்லாருமே போன தேர்தலில் மம்தா வந்து 150லேருந்து 160 வருவாங்க. சில பேர் 140, 150 இவ்வளோ தான் சொன்னாங்க. குறிப்பாக சாணக்கியா தான் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாங்க, 160 கொடுத்தாங்க. ஆனால் எல்லா கருத்து கணிப்புலையும் அடிச்சு உடைச்சிட்டு 227 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அப்போ ஒன்று நல்லா தெரியுது, மம்தாவுக்கு நீங்கள் கம்மியாக கொடுத்தா அவங்க அதிகமாகுறாங்க. போன தடவை இதே மாதிரி தான் நடந்தது. முன்னாடி 2016 இதே மாதிரி தான் நடந்தது. அப்போ மம்தா பானர்ஜி என்ன அப்படி சாதனை பண்ணிட்டாங்க? இப்பயும் மம்தா பானர்ஜி ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கானா? முர்ஷிதாபாத், மால்டா, உத்தவ் தினேஜ்பூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி முந்துதுங்கிற மாதிரி கருத்து கணிப்பு வருது. இது தப்பு. ஏன்னா உலகத்துக்கே தெரியும், உத்தவ் தினேஜ்பூர் அப்படிங்கிற இடத்துல இஸ்லாமிய மக்கள் பெருமளவு இருக்காங்க. அந்த இடத்துல பிஜேபி வரும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, வருவதற்கான வாய்ப்பே இல்லை, எல்லாருக்கும் தெரியும். அப்போ எந்த நம்பிக்கை இவங்க கொடுக்குறாங்க? அதையும் தாண்டி இன்னொன்று சொன்னாங்க, மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பியிருக்காங்க, அந்த மாற்றத்தை விரும்பினதுனால ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம என்ன கேட்குறோம்? போன தடவை 82%, இந்த தடவை 92. அது காரணம் என்ன? எஸ்ஐஆர் தான். எஸ்ஐஆர்னால 10% அதிகமாகிடுச்சு. இது வந்து இன்றைக்கி பிஜேபி மேலே ஒரு பெரிய மக்களுக்கு ஒரு ஈடுபாடு வந்துருச்சு. அப்படின்னா இஸ்லாமிய மக்கள் கிட்டத்தட்ட அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் இன் இந்தியான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இரண்டாவது பெரிய மக்கள் தொகை கொண்டவங்க இஸ்லாமியர்கள். கிட்டத்தட்ட 30% இருக்காங்க. இஸ்லாமியர்கள் 30% அப்படின்னா, இப்போ மற்ற ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் ஓட்டு கொஞ்சம் பிஜேபிக்கு, காங்கிரஸ்க்கு போகும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஒட்டு மொத்தமாக மம்தா பின்னால் தான் அவங்க அணிவகுக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா கருத்து கணிப்புலையும், இல்லை போன தடவை நடந்த தேர்தல், முந்தின நடந்த தேர்தல் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ பெருசாக பர்ஃபார்ம் பண்ணாது. அங்கே வந்து தன்னுடைய ஒற்றை தலைவியாக இவங்க தான் நினைக்கிறாங்க. அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ராஜ பஜார் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அதாவது உருது ஸ்பீக்கிங்கோடைய மக்கள் நிறையா இருக்காங்க. அங்கே போய் நீங்கள் பிஜேபியில் ஓட்டு கேட்குறதே கஷ்டம், உருது ஸ்பீக்கிங் முஸ்லீம்கிட்ட. அங்கேயும் பிஜேபி முந்துதுங்கிறாங்க, இதுவும் சந்தேகம்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா, சித்பூர், இது என்னன்னாங்க, கொல்கத்தா அப்படிங்கிற ஒரு நகரை, ஒரு அந்த இப்போ நம்ம சென்னையை சுற்றி 16 தொகுதி இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி கொல்கத்தாவில் ஒரு 11 தொகுதி இருக்குது. எப்போ புத்ததேவ் பட்டாச்சாரியா, ஜோதி பாசு இவங்கெல்லாம் இருக்கும்போது கம்யூனிஸ்டுடைய கோட்டையாக இருந்தது. அது இன்றைக்கி என்றைக்கு மம்தா 2016 வந்தாங்களோ அந்த கோட்டை இன்னும் அதிகமாகிட்டு. 2016 தேர்தலில் அங்கே வந்து 7 கைப்பற்றுறாங்க மம்தா 11. அதுக்கு அடுத்து நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 9. போன தடவை நடந்த தேர்தலில் 10. அப்போ இந்த தடவை அதிகமாக தான் போக முடியும், கம்மியாக போகுது. ஏன்னா மக்களுக்கு மம்தா மேலே 1000 குறை இருந்தாலும் பிஜேபி அதற்கு ஒரு மாற்றம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. நேற்று வந்து சுவேந்த அதிகாரிக்கும் மம்தாவுக்கும் இடையேயான வாய் தகராறு நம்ம பார்த்தோம். ஒரு பிஜேபியில் தலைவராக இருக்கக்கூடியவருக்கும் ஒரு முதல்வருக்கும் நேராக வாய் தகராறு இருக்குது. மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன், இன்றைக்கி வந்து ரவுடிகளை வைத்து வந்து பிஜேபி ஜெயிக்க பார்க்குது, பூத்து கேப்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பெரிய குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒன்று கவனிக்கணும், சில பேர் வந்து மம்தா வந்து காட்டாட்சி நடத்துகிறாங்கலாம் சொல்கிறாங்க. நம்ம தாழ்மையாக என்ன கேட்குறோன்னா, தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் நடத்துது. மம்தாட்ட அதிகாரமே இல்லாத போது எப்படி வந்து அவங்க பண்ண முடியும்? இப்போ மம்தா என்ன கேட்டாங்கன்னா, ஏற்கனவே அவங்க நிற்கக்கூடிய தொகுதி, அங்கே பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ இன்றைக்கி வந்து மம்தாவையே தோக்கடிக்கணுங்கிற முயற்சியில் இன்றைக்கி பிஜேபி இருக்குது. அதாவது இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே எல்லா ஸ்டேட்லேயும் வந்துட்டாங்க. அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இப்போ கண்ணை உறுத்திட்டு இருக்குது. பாண்டிச்சேரிலையும் ஏறக்குறைய ரங்கசாமியை பிடிச்சி வந்துட்டாங்க. இன்றைக்கி இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதிர்க்கக்கூடிய சிஎம் பட்டியலில் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கார். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மம்தா இருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் ரேவந்த் ரெட்டிலாம், அது மாதிரி சித்தராமையா. காங்கிரஸில் இருந்தாலும் இவங்கெல்லாம் மற்ற காங்கிரஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக பண்ணுவாங்க. இவர் வந்து கொஞ்சம் வேகமாக பண்ணக்கூடியவங்க, ஹார்ஷாக பண்ணக்கூடியவங்க. சித்தராமையா, டிகே சிவகுமார் பேசுகிறதெல்லாம் கேட்டிருப்பீங்க. அப்போ மம்தா அவர்களை நம்ம வந்து உடைக்கணும். ஏன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து அவங்க ஈஸியாக உள்ளே போக முடியாது, அது வந்து அவங்களுக்கே தெரியும். அதனால தான் வந்து யாருடைய துணையோடு படுறாங்கிறது ஊருக்கே தெரியும். அப்போ அங்கே வந்து கொல்கத்தாவில் இருக்கக்கூடியவர்களை வந்து எப்படியாவது கவரணும்னு பலவிதமான முஸ்தீப்புகளெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன சிக்கல்னா, நம்ம இப்பயும் சொல்கிறோம், எலெக்ஷன் ரிசல்ட் 4ஆம் தேதி வரும்போது 4ஆம் தேதி பாருங்கள். இன்னொன்று வந்து முக்கியமான விஷயம், எல்லாரும் கவனிக்க தவறிய விஷயம் என்னென்னா, இந்த நாடியா அப்படிங்கிற இடத்துல வந்து வங்கதேச இந்து அகதிகள் இருக்காங்க. அதாவது மட்டுவா இன மக்களுங்கிறாங்க. கிட்டத்தட்ட 2.25 கோடிக்கிட்ட இருக்காங்க. இந்த மட்டுவா இன மக்களை வந்து நாங்கள் வந்து குடியுரிமை தரோம் அப்படின்னு பிஜேபி சொல்லுது. பிஜேபியுடைய வாதம் என்னென்னா, இஸ்லாமியர்களை தவிர யார் வந்தாலும் நாங்கள் குடியுரிமை தரோம். நல்லா யோசனை பண்ணுங்க,
மட்டுவாயின மக்கள் இவ்வளவு நாளாக யார் பாதுகாப்பில் இருக்காங்க? இத்தனை ஆண்டு காலம் ஆயிடுச்சு. பல பேருக்கு 40-45 வயசு ஆகுது. அப்போ இத்தனை ஆண்டு காலமாக மம்தா தான் அவர்களுக்கு அறங்காவலராக இருந்திருக்கிறார். இப்போ போயிட்டு வந்து பிஜேபி இந்த வாக்குறுதி கொடுக்கறது எதுக்குன்னா, இஸ்லாமிய வாக்குகள் எப்படியும் வந்து மம்தாட்ட போகுது, நம்ம இந்த வாக்குகள் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் கருத்து கணிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, மட்டுவாயின மக்களும் பிஜேபி தானா, அந்த பக்கம் பார்த்தா இஸ்லாமியர்களில் ஒரு 40% பிஜேபி, அதேமாதிரி கிறிஸ்துவர்கள்லையும் பிஜேபி ஓட்டு போட்டிருக்காங்கிறது இது நம்புகிற மாதிரி இல்லை. அதனால் இதில் வந்து நிறைய குளறுபடிகள் இருக்குது. அதையும் தாண்டி இன்னொன்று, சவுத் அண்ட் ஈஸ்ட் கொல்கத்தா, இது ரொம்ப முக்கியமான பகுதி. அங்கே நிறையா மசூதிகள் எல்லாம் இருக்கிறது, லெதர் ஃபேக்ட்ரி இருக்குது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கிட்டோப்போர், மெட்டியாபர்ஸ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் மிக மிக அடர்த்தியாக இருக்கிறார்கள். இந்த ஏரியாவில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஏரியாவில் பிஜேபிக்கு ஆள் ரொம்ப கம்மி. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உத்தவ் தீனேஷ்பூர் நம்ம ஏற்கனவே பேசணும், அதில் பார்த்தீங்கன்னா 28% பெங்காலியின முஸ்லீம்கள். இங்கே தமிழ்நாட்டில் உருது பேசுகிறவங்க, தமிழ் பேசுகிறவங்க, அந்த மாதிரி மீதமுள்ள 22 உருது மற்றும் சுர்ஜாபுரி பேசுபவர்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 42-43% இஸ்லாமியர்கள் ஏரிக்கையில் பிஜேபி எப்படி வரும்? நம்ம ஏன் இதை வச்சுட்டு பேசுகிறோன்னா, ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாதுல்ல. நான் பேசுகிறது அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கிற ரெக்கார்ட். நம்மளுடைய கேள்வி என்னென்னா, இப்போ சாணக்கியா இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்கணும் பாருங்கள், 92% வந்துருச்சு, மம்தாக்கு எதிராக ஒரு பெரிய அலை வீசுது, அப்படி தான் பிஜேபி சொன்னது, அலை வீசுது, இந்த ஆட்சி அகற்றப்படும் அப்படின்னு சொன்னீங்க. அப்படின்னா மம்தா பானர்ஜி 30, 40, 50 தான் சார் வாங்கியிருக்கணும். அதுக்கு எதுக்கு சார் 140 கொடுக்குறீங்க? அப்போ இருக்கக்கூடிய விஷயம் என்ன? பிஜேபியை திருப்திப்படுத்தணும். மம்தா நாளைக்கு வந்தாலும் இல்லைங்க அப்படி நான் சொன்னோம் இப்படி நான் சொன்னோன்னு தடுமாறக்கூடிய வேலையை பண்ணியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா கோச் பீகார் டிஸ்ட்ரிக்ட், இது ரொம்ப முக்கியமான டிஸ்ட்ரிக்ட். கோச் பீகார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அபிஷேக் பானர்ஜியோடைய கோட்டை. கோச் பீகாரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து போன நாடாளுமன்ற தேர்தலில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நீதியரசர் என்ன பண்ணுறாருன்னா, ரிசைன் பண்ணிவிட்டு, மம்தா மேலே இருக்க கோபத்தில் ரிசைன் பண்ணிட்டு பிஜேபி சார்பில் நிற்கிறார். இப்போ மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க, நீ உடனே சீட்டு கொடுத்துறாங்க. கோச் பீகாரில் நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டிங்கன்னா இந்த தொகுதியில் அடுத்து நான் எப்போ வந்ததுனால நாங்கள் எலெக்ஷனில் நிற்க மாட்டோங்கிற ரேஞ்சுக்கு ஒரு ரிஸ்க் எடுத்தாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா கோச் பீகாரில் வந்து இவங்க தான் ஜெயித்தாங்க, மம்தா தான் ஜெயித்தாங்க. ஏன் சொல்கிறோம்னா, மம்தாவை வீழ்த்துவதற்கு பல ஐடியாக்கள் அவங்க பண்ணுறாங்க, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சந்தோஷ்காளி விஷயத்தில் உங்களுக்கு தெரியும், சந்தோஷ்காளி விஷயத்தில் பத்ரா அப்படிங்கிற ஒரு அம்மா வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்படுறாங்க. இதை வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பத்ராவையே வேட்பாளரை நிறுத்துறாங்க. அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்புலாம் கொடுத்து, பார்த்தீங்களா பெண்ணுக்கு வந்து அநீதி இழைத்து விட்டதுன்னாங்க. கடைசியாக பத்ராவே தோற்று போனாங்க. அதுதான் இப்போ பிரச்சனை. என்னென்னா, இவங்க எந்த ரூபத்தில் வந்தாலும் அங்கே வந்து வேலைக்கு ஆக மாட்டேங்குது. இன்னொன்று, எங்கள் மகாராஷ்டிராவில் வந்து யாராவது பேசுனீங்கன்னா நான் அப்புறம் வேறு மாதிரியான மம்தாவை பார்ப்பேன் அப்படின்னு அவங்க சொன்னது. அதே மாதிரி ஆளுநர் ரவி அவர்கள் போய் அங்கே முதல்ல வந்து வரவேற்பு கொடுக்கும்போது, ரவி அவர்களே இது பெங்கால், தமிழ்நாடு மாதிரி நினச்சிக்காதீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களா, எச்சரிக்கையாங்கன்னு தெரியல அந்த வார்த்தை. இதெல்லாம் இன்றைக்கி பார்க்குறவங்க மத்தியில் மம்தா அப்படிங்கிறவங்க என்னென்னா, சார் மம்தா வந்து மோசம்தான், ஆனால் பிஜேபிக்கு மம்தா பரவாயில்ல, இதான் மண்ணின் மைந்தர் அப்படிங்கிற கோரிக்கை. இன்னொன்று, தேவையில்லாமல் தமிழ்நாட்டில் பண்ண மாதிரி அங்கேயும் வந்து மறுசீரமைப்பு தேவையில்லாமல் இப்போ மோடி கொண்டு வந்தார். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஒரு பதற்றமாகுது. அடுத்து பிஜேபி வந்தால் ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. இதையும் தாண்டி இன்னொன்று, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மால்டா டிஸ்ட்ரிக்ட், இந்த மால்டா டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறதுல கடும் போட்டி நடக்குது. இதில் ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்க பார்க்கணுன்னா தின்ஹாத்தா அப்படின்னு ஒரு தொகுதி. இந்த தின்ஹாத்தா தொகுதியில் போன தடவை வந்து யார் நம்ம பிஜேபி ஜெயிச்சிருக்குது. வாங்கின ஓட்டு வெறும் 57 ஓட்டு தான், வெறும் 57 ஓட்டில் ஜெயிக்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபலாக்கட்டா அப்படிங்கிற மாவட்டத்தில் போன தடவை டிஎம்சி தோக்குது, பிஜேபி ஜெயிக்குது, வெறும் 3990 தான். போன தடவை இவங்க 77 சீட்டு ஜெயிச்சதே பல தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா வெறும் பார்டர் தான் ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டெகாட்டா அப்படின்னு ஒரு தொகுதி, அங்கே வந்து மம்தா ஜெயிச்சிருக்காங்க போன தடவை 6915 வாக்குகள். இதில் என்ன நடந்திருக்குது அப்படின்னா, எஸ்ஐஆரில் பெரிய அளவுக்கான மக்களை வந்து இன்றைக்கி வந்து நீக்கியிருக்காங்க பிஜேபி. இன்னொன்று, மாநிலம் முழுக்க வந்து ஒரு இல்லாத ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. பிஜேபி என்ன நினச்சிருச்சுன்னா, மம்தா அவர்களையும் கூட இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் மிரட்டினா ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. என்ன நடந்தது, எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒன்றுக்கு வந்து இன்றைக்கி வந்து மம்தா எதிரி. எஸ்ஐஆரை ஒழுங்காக நடக்குதான்னு பார்க்குறதுக்கு ஒரு 6 நீதிபதிகள் கொண்ட குழு மாவட்டத்துக்கு போகுது. அந்த மாவட்டத்துக்கு போகிற குழுவை வந்து ஒரு கும்பல் வந்து கடத்தி வச்சுட்டாங்க. 9 மணி நேரம் அவங்கள கடத்தி வச்சுருக்காங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க செய்தியை. 9 மணி நேரமாக ஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்க அவங்கள மீட்க முடியல. பிஜேபி போட்ட தலைமைச் செயலாளர், உள்துறை எல்லாம் பிஜேபி போட்டது தான். ஏன் அவங்களால மீட்க முடியல? அப்போ யாருடைய குறை இது? வெளியில் பார்க்கக்கூடிய மக்கள் இதை எப்படி யோசிப்பாங்க?
அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, தேர்தல் ஆணையம் ஒரு சுற்றறிக்கை அனுப்புது. என்னன்னா எஸ்ஐஆரில் வந்து மம்தாவுக்கு சாதகமாக ஒரு 3 அதிகாரிகள் செயல்படுறாங்க, அந்த 3 பேரை சஸ்பெண்ட் பண்ணணும். இங்கே தான் மம்தா பானர்ஜி பாயிண்டை பிடிச்சி சஸ்பெண்ட்லாம் பண்ண முடியாது. ஏன் ஊழியர்களை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை, அரசு ஊழியர்களே ஒன்று கூடுங்கள், அந்த ஒரு பிரச்சாரத்தை எடுக்கிறாங்க. அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சாச்சு. நம்ம 4ஆம் தேதி இந்த ஓட்டுப்பதிவு நடந்த ஓட்டு எண்ணிக்கை வரும்போது நம்ம இதை பற்றி பேசுவோம். மம்தா அவர்கள் அதாவது எப்படியாவது மம்தாவை வீழ்த்தி விடலான்னு பல கணக்குகள் போட்டுட்ருக்காங்க. அதாவது இன்றைக்கி வந்து மேற்கு வங்காளத்தில் இறங்கி எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக மேற்கு வங்காளத்தில் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு நடந்த தேர்தல். இப்போ பார்க்கக்கூடிய மக்களுக்கு நல்லாவே தெரியும், மம்தா ஆளுங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் அமைதியாக இருக்காங்க. முழுக்க முழுக்க அது இன்னொன்று மம்தா பானர்ஜி சொன்னாங்க பாருங்கள், அதுவும் மக்கள்கிட்ட எடுபடுது. எப்படியும் மோடி எப்படியும் அப்படி என்ன பண்ணுவார்னா, தேர்தல் உங்களுக்கு போன நாடாளுமன்ற தேர்தல் தெரியும், கடைசி நேரத்தில் ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் வந்து அவருக்கு ரிப்போர்ட் என்னென்னா பிஜேபி கம்மியான சீட்டு வரும். இப்போ செகண்ட் பேஸில் என்ன பண்ணாருன்னா, உங்கள் வீட்டில் 2 எருவு மாடு இருந்தால் 1 எருவு மாடை தூக்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க, உங்கள் தாலிகளுக்கெல்லாம் பிரச்சனை வரும், இப்படின்னு அவர் வந்து மோசமாக பேச ஆரம்பித்தார். இதை தேர்தல் ஆணையம் கண்டிக்கவே இல்லை, நோட்டீஸ் வந்து நட்டாக்கு தான் அனுப்புகிறாங்க. இப்படி தான் தேர்தல் ஆணையம் இருக்குது. அப்போ வந்து என்னென்னா பிஜேபி கெயின் பண்ணிச்சு, மக்கள் அவர் சொன்ன பொய்யை நம்பினாங்க. இப்போ அதே மாதிரி மம்தாவும் சொல்லிட்டாங்க, யூபியிலேருந்து பார்த்தீங்கன்னா வீரர்கள்லாம் வராங்க, 200 வண்டியில் வராங்க, பல இடங்களில் கண்ணி வெடி வச்சுருக்காங்க, அதை எடுக்கிறதுக்காக எண்ணெயை உள்ளே வரும். அப்போ அப்படின்னு ஒரு எப்படி பிஜேபி பண்ணதோ அதே டெக்னிக்கை இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அப்போ பிஜேபியால் இது எதிர்கொள்ள முடியல, தடுமாறுறாங்க. இப்போ வந்து மம்தா வந்து பிஜேபி அமித்ஷா என்ன சொல்கிறாரு, நைட்டு 12 மணிக்கு மேலே கூட ஒரு பெண் தனியாக போகலாம், 4ஆம் தேதியிலேருந்து நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய குண்டர்கள்லாம் ஒடுக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறார். கடந்த காலங்களில் இவர் யாரை வந்து முதலமைச்சராக்குன்னு சொல்கிறாரோ அதே சுவந்த அதிகாரி மம்தாவோட இருந்தவர் தான். 2016 வரைக்கும் மம்தாவோட தான் இருந்தார். அந்த சுவேந்த அதிகாரியை எப்படி நீ மாற்றமாக கொண்டு வர முடியும்? இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஐடியாலஜி இருக்குது, இங்கே வந்து பிஜேபி ஒத்துக்க முடியாது. அங்கே எப்படின்னா எதிரியே இல்லை, பிஜேபியில் இருக்கக்கூடிய அந்த சுவேந்த அதிகாரிக்கு ஆளே இல்லாத ஒருத்தர் நீங்கள் எப்படி மம்தா கூடையே இருந்து அவரும் எல்லா வேலையும் பண்ணியிருக்காரு, அவர் வந்து மம்தாக்கு எதிராக அப்படி நீங்கள் ஜெயிக்க முடியும்? அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த பிர்காம்பம் டிஸ்ட்ரிக் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக், அதில் போன தடவை பார்த்தீங்கன்னா பிஜேபி ஜெயிச்சிற மார்ஜின் பார்த்தீங்கன்னா 3800, சூரி அப்படிங்கிற தொகுதியில் 7320, அதுக்கப்புறம் 400 அப்படிங்கிற தொகுதியில் 6670. இதையும் தாண்டி இன்றைக்கி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உத்தர் தீனஜ்பூர் அந்த ஏரியா, மால்டா, முர்ஷிதாபாத் இந்த ஏரியாலாம் பெருமளவுக்கான வாக்குப்பதிவாயிருக்கு. நல்லா யோசனை பாருங்கள், இஸ்லாமியர்கள் இருக்க ஏரியாவில் பெருமளவுக்கான வாக்குப்பதிவாச்சுன்னா யாருக்கு சாதகமாக இருக்கும்? சின்ன குழந்தையை கேட்டால் கூட தெரியும். அப்போ இவ்வளோ உண்மைகளை மறைத்து விட்டு, அதாவது மம்தாவுக்கு ஒரு டஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி பிஜேபி பல வேலைகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மை ஒரு நாள் வெளியே வரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி 4ஆம் தேதி பொட்டியை ஓப்பன் பண்ணால் என்ன நிலவரம்னு தெரிஞ்சும். ஆனால் இன்றைக்கி கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய அந்த 11 தொகுதி இருக்குல்ல, 11 தொகுதிகள் கூட இப்போ இந்த சர்வே, இப்போ இவங்க எடுத்தாங்கல்ல சர்வே, யார் சாணக்கியாலேருந்து எல்லாரும் சொல்கிறது என்னன்னா, நகர்ப்புறங்களில் அப்படிங்கும் போது நகர்ப்புறங்களில் வந்து இஸ்லாமியர்கள் வந்து பிஜேபிக்கு சார்பாக கொஞ்சம் வாக்களித்தாங்கன்னு இது நம்புற மாதிரி இல்லை. இதே மாதிரி தான் போன தடவை 2021 இந்த 11 தொகுதியில் குறிப்பிட்டு மம்தா கொல்கத்தாவில் தோக்குறாங்க, கிராமத்தில் வேணால் மம்தா கார்டு இருக்கும், ஆனால் நகர்ப்புறத்தில் எஜுகேஷன் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பிஜேபி விரும்பாங்கன்னு இதே தான் சொன்னாங்க. மம்தா 3 சீட்டு கூட வாங்க மாட்டாங்கன்னு. ஆனால் போன தடவை வாங்கின சீட்டு 9. அப்போ இதையெல்லாம் வைத்து கணக்கு பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாடு மாதிரி நெக் டு நெக் ஃபைட், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த ஃபைட்டில் ஜெயிக்க போகிறது யார், அதான் முக்கியம். அப்போ பிஜேபிக்கு எதிரான கோபம் மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய வாக்குகள் இவ்வளோ பேர் இருக்கும்போது இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்கிறதே இது வந்து தவறான வாதம் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னா எப்படி இருந்தாலும் 4ஆம் தேதி ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறாங்க. அப்போ நான் விசாரித்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சார் கடுமையான ஃபைட்டு பிஜேபி இந்த தடவை ஒரு அளவுக்கு மேலே இறங்கியிருக்குது. அதாவது வெறிகுண்டு பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி இறங்கி அமித்ஷா, மோடி, யோகி ஆதித்யநாத் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக நான் என்ன கேட்குறேன்னா, யோகி ஆதித்யநாத் பிரச்சாரத்துக்கு போனால் இஸ்லாமியர்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நீங்களே சொல்லுங்கள். அதை விட அத்வானி போய் நம்ம அமித்ஷா போய் பேசுகிறாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பலதார மனங்கள் தடுத்து நிறுத்தப்படும், இஸ்லாமியர்கள் நிறையா கல்யாணம் பண்ணுறாங்களா, நீங்கள் நல்லா யாராவது அதிகமாக கல்யாணம் பண்ணுறாங்களா இப்போல்லாம்? அப்போ எந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் பேசிட்டு இஸ்லாமிய வாக்குகள் விழும் அப்படிங்கிறது கான்செப்ட் எப்படி சரியாக வரும்? அதையும் தாண்டி சுவேந்த அதிகாரி அவர் பாட்டு அந்த பவானிப்பூர் தொகுதியில் பார்த்துருப்பீங்க, சுவேந்த அதிகாரி கடைசியாக என்ன சொல்கிறார், ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். அங்கே வந்து அங்கே இருக்கவங்க பெங்கால் வாழ்க பெங்கால் வாழ்கன்னு மம்தா கட்சி கத்துது. பார்த்துட்டு இருக்க நீங்கள் சொல்லுங்கள், பெங்கால் வாழ்க அப்படின்னு கத்தக்கூடியவங்களுக்கு பெங்கால் மக்கள் வாக்களிப்பாங்களா? பாரத் மாதா கி ஜெய், இந்துக்கள் ஓட்டு எங்களுக்கு போதும்னு அவர் பேசுகிறார். பப்ளிக்காக ஒரு வேட்பாளர் இந்த அளவுக்கு பேசுகிறாருன்னா எங்கேயே போய் கொண்டிருக்கிறோம் நாம்னு நினைக்குது. மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிறைய பிஜேபி ஆதரவாளராக கொடுங்க,
இந்தியாவில் இன்னைக்கு பிஜேபி அப்படிங்கிறது கடவுளுக்காக மட்டும் செயல்படக்கூடிய ஒரு கட்சி. அதை நீங்கள் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவிலேருந்து எங்கேயுமே அவங்க உள்ள நுழைய முடியல. ஆந்திராவில் மட்டும் நாயுடு கூட உள்ளே போகிறாங்க. கர்நாடகாவில் ஏற்கனவே உள்ளே நுழைச்சிட்டாங்க. ஒவ்வொரு மணிப்பூர் நல்லா இருந்த மாநிலம் நீங்கள் எப்படி ஆச்சுங்கணும். இதுக்காக பிஜேபி நண்பர்கள் என்னை வருத்தப்பட்டு நம்ம தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு போய் நம்ம பதிவெல்லாம் பிஜேபி திட்டி நம்ம நிறையா பேசுவோம். ஏன்னா எப்படி பிஜேபி ஆதரிக்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. எப்படி எந்த இன்னும் நல்லது பண்ணியிருக்காங்க நம்ம பிஜேபி ஆதரிக்க முடியும். இப்பயும் சொல்கிறோம், இப்போ நம்ம வந்து பிஜேபி தோற்கும்னு ஏன் சொல்கிறோம்னா டேட்டா தான் சொல்லுது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்காங்க. இப்போ நான் 4ஆம் தேதி பேசுகிற முர்ஷிதாபாத்லேயோ உத்தவ் தீனேஷ்பூர்லேயோ இந்த தடவை மம்தா கட்சி அங்கே இருக்கக்கூடிய தொகுதியில் எத்தனை தொகுதி வர போகிறாங்க. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சவுத் ஈஸ்ட் கொல்கத்தாவில் 31 தொகுதி. இப்போவும் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, குறைஞ்சது 27-28 தொகுதியில் மம்தா வருவாங்க. இங்கெல்லாம் உங்களுக்கு சார் இது என்ன எப்படின்னா எதுவுமே பண்ணலைனாலும் ஓட்டு போடுவாங்க. இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம். அப்போ பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்குது. ஆனால் இந்நேரம் உங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கும், ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி. சாதாரணமாக நம்ம நீங்கள் சாதாரண மக்கள்கிட்ட போய் கேளுங்களேன், சார் ஓட்டிங் மிஷின் இருக்க வரைக்கும் சொல்லுவாங்களா இல்லை? பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வார்த்தையை, நீங்களே சொல்லுவீங்க. அப்போ மம்தா அப்படிங்கிற கோட்டை தகர்க்கப்படும் இவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியும் 4ஆம் தேதி தெரிய போகிறது. தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவல் தந்துருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.